கூலி டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, சத்யராஜ், அமீர் கான், சுதி ஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்த ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல ரிலீஸ் ஆன ஒரு பேன் இண்டியன் ஆக்ஷன் திரைப்படம். ஆக்ஷன் படம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த படத்துல ஆக்ஷன் எங்க இருக்கு அப்படின்றத நம்ம தேடிதான் பார்க்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படம்ப்பா அப்படின்ற மாதிரி நம்ம லோகேஷ் சொன்னாப்ல. இது உங்க ஊர்ல ஆக்ஷன் படமாடா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாப்ல எப்படா சண்டை வரும் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருப்போம். செகண்ட் ஹாப்ல இதெல்லாம் ஒரு சண்டையா அப்படின்ற மாதிரிலாம் தோணும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு திரைப்படம் இந்த கூலி. என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ லோகேஷ் கனகராஜ் வெறியனா அவருடைய கெரியர்லயே ரொம்ப ஒரு வீக்கான ஒரு திரைப்படம் இந்த கூலி திரைப்படம் மட்டும்தான். ஆனா வர்த்தக ரீதியா இந்த அளவுக்கு ஹிட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்பர் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு, அதை பத்தி நம்ம பேச வேண்டாம், அதெல்லாம் விட்டுருங்க. ஏன் இந்த படம் 1000 கோடி அப்படின்ற மாதிரி அப்ளிகா சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம், அது ஒரு வேற ட்ராக், அதை நம்ம அப்புறமா பேசுவோம். சரி, இந்த கூலி திரைப்படத்தை பத்தி இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் எப்போ டிஜிட்டலா ஓடிடில வெளிவரும் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்க ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும். இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸ் அப்படின்றது நம்ம பிரைம் தான் வாங்கியிருக்காங்க. தியேட்டர்ல வந்துட்டு 4 வாரம் கழிச்சு ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. ஏடா சொல்ற 8 வாரம் தானே அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. அது ஒரு சூட்சம் இருக்கு. என்னன்னா இந்திய விஷன் மட்டும்தான் 8 வாரம், மற்றபடி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா 4 லாங்குவேஜ் 4 வாரத்துல தான் வரப்போகுது. செப்டம்பர் 2வது வாரம் இந்த படம் எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு பிரைம்ல கொண்டு வர போறாங்க. ஸோ பிரைம்ல பாருங்க. இதெல்லாம் மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு பெரிய சம்பவம் ஆஃப் கூலி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். அது இன்னும் எப்படி சொல்றதுன்னா ஒரு 6-7 நாளா இருக்கு. ஸோ 7 நாள் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம், நடக்கிறதுக்கு முன்னாடி, நடந்ததுக்கு அப்புறம் நம்ம அப்புறமா சொல்லுவோம். ஆனா கூலி திரைப்படத்துக்குமே கண்டிப்பா டெஃபினட்டா 100% உங்களுக்கு சம்பவம் ரொம்ப நாள் கழிச்சு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை வெயிட் பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா தேட்டர்ல பாக்குறது தான் ஆள் இல்லையா, நிறைய தேட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்துருந்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.